வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட புதுசாக லான்ச் ஆயிருக்கு இந்த ரெட்மி வாட்ச் 5 ஆக்டிவ் ஸ்மார்ட் வாட்ச் தான் வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 இன்ச் டைனமிக் டிஸ்பிளே, அப்புறம் வந்து ப்ரீமியம் மெட்டல் பாடி டிசைன், அப்புறம் வந்து 3 mic ENC ஃபார் கிளியர் கால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அப் டு 18 days பேட்டரி லைஃப் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா 200+ வாட்ச் ஃபேஸஸ், அப்புறம் வந்து 24x7 ஹார்ட் ரேட் மானிட்டர், அப்புறம் வந்து 140+ ஒர்க் அவுட் மோட்ஸ், அப்புறம் இங்கே வந்து ஹிந்தி லாங்குவேஜ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி எம்ஆர்பின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோலாம் கிடையாது, பார்த்தீங்கன்னா 2800 rupeesக்கு அமேசானில் வந்து செல் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம இதோட சீலை வந்து ரிமூவ் பண்ணிப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மேலே தான் வந்து ஒரு சீல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஸ்மார்ட் வாட்ச் தான் வந்து இருக்குது. இதை எடுத்து நம்ம வந்து ஓரமாக வந்து வச்சிடலாம். அண்ட் பேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக மினிமலாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து இருக்குது. அப்புறம் சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து இப்போ வந்து எடுத்துருவோம். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த வாட்சை வந்து செட்டப் பண்ணிட்டேன். செட்டப் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம வழக்கம் போல் இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டின்னு வரையில் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டல் அலாய் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ப்ரீமியமாக வந்து இருக்குது. அதே சமயத்தில் நல்லா டியூரபுளாக வந்து இது வந்து இருக்கும். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில நமக்கு வந்து பின்னாடி ஆஸ் யூசுவல் எல்லா வாட்சில் இருக்க மாதிரி இங்கே சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது அநேகமாக மைக்ரோஃபோன்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் இங்கே நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர். ஸோ பில்டு குவாலிட்டி வைஸ் ஸ்ட்ராப்புமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்ட்ராப்போட ஃபிட்டிங்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக ஒரு ட்ரெடிஷ்னல் வாட்சில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்னாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராப்புமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா IPX8க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அடுத்து இந்த வாட்சோட டிஸ்பிளே பற்றி வந்து பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச்ல வந்து 2 இன்ச்க்கான ஒரு பெரிய மேசிவான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நல்லா லார்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்புறம் இந்த வாட்ச்ல வந்து ஒரே ஒரு விஷயம் டிஸ்பிளேல என்ன பெட்டராக கொடுத்துருக்கலாம்னா நமக்கு வந்து பெசல்ஸ் மட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருக்கலாம். பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வைஸ் எதுவுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அப்புறம் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆம்லெட் யூஸ் பண்ணல, LCD தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் LCD யூஸ் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான LCD டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரைட்னஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வந்து 5000 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அவுட்டோர் விசிபிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல நல்லா சூப்பராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வாட்சோட OS பற்றி பார்க்கலாம். ஸோ நல்ல விஷயம் என்னன்னா Xiaomi ஃபோன்ஸில் இருக்க ஹைப்பர் OS தான் இந்த வாட்ச்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த OS பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக வேறு லெவலில் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து மேலேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணுங்கிறது வந்து நம்ம வந்து ஆப்பில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து கீழேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து குவிக் டாகிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா ஒரு சில ஆப்ஸ்க்கான ஷார்ட்கட் கீ மாதிரி வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனை நம்ம வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே மெயின் ஆப்ஸ்க்கு வந்து போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன், மியூசிக், கேமரா, அலெக்ஸா, அப்புறம் டார்ச் லைட், அது மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு வரையில பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. மோரில் பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்டோர் ஆக்டிவிட்டி, இங்கே பார்த்தீங்கன்னா 10 டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே 40 டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 140+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த வாட்ச்ல. அப்புறம் நீங்கள் வந்து இந்த வாட்ச் ஃபேஸை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் வந்து பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் ஃபேஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த வாட்சோட OS பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக ஃபீச்சர் ரிச்சாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெல்த் டேட்டாவில் வந்து
ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம டேட்டாவை பார்த்திங்கன்னா அதர் பார்ட்டி ஆப்ஸ்லையுமே நம்ம வந்து சிங்க் பண்ணிக்கலாம் போல். ஸோ அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். கூகுள் ஃபிட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற ஆப்ஸ்லையுமே நம்ம வந்து சிங்க் பண்ணிக்கலாம் போல். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அதோட ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் மோடில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஜிபிஎஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே டிவைஸில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆப் நோட்டிஃபிகேஷனில் நம்ம வந்து எந்தெந்த ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணுங்கிறது வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றது பார்த்திங்கன்னா அலாரம், அப்புறம் வந்து டாஸ்க் ரிமைண்டர், வெதர், வேர்ல்டு கிளாக் அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்புமே நல்ல ஃபீச்சர்ஸ் நல்லா சூப்பராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வாட்சோட ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டான அதோட கால் குவாலிட்டி பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது போக இதில் வந்து இஎன்சி டெக்னாலஜியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் இந்த வாட்சை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. அதர் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கம்ப்ளைண்டே பண்ணல. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கால் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த வாட்சை வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் பேட்டரி லைஃப்னு வரையில பார்த்தீங்கன்னா ஷாமி இதில் வந்து 18 days வரைக்கும் பேட்டரி லைஃப் வரும்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 470 mAh ஒரு பெரிய பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பேட்டரி லைஃப்னே பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் நல்லா சூப்பராக வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ 2800 rupeesக்கு இந்த வாட்ச் வருதா, நீங்கள் இந்த வாட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாட்சில் எந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக இந்த வாட்சோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பில்டு குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட யூஐயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.